ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 61ஆம் நாள் தொடக்கம். அத்தியாயம் 22. குருவே, இதுவரையிலும் ஷடாதாரங்களை பற்றி யாதொன்றும் சொல்லவில்லை. ஷடாதாரங்களை கடந்து ஜீவன் பிரம்மரந்திரத்தில் ஐக்கியப்பட்டால் மாத்திரமே மோட்சம் என்று சொல்லுகிறார்கள். இதனுடைய பொருள் என்னவென்று விவரமாக சொல்லித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஷடாதாரங்கள் என்பது எவையாகும்? அவைகளுடைய பெயர்கள் எல்லாம் என்னவெல்லாமாகும்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்ஞா இவைகள் என்று சொல்லுகிறார்கள். இந்த 6 ஆதாரங்கள் எந்தெந்த நிலைமையில் இருக்கிறது? மூலாதாரம் என்பது குதமாகும். அதாவது இதுவரையிலும் குதம் என்று சொல்லி வந்திருக்கிற மலத்துவாரத்தோடு தொட்டு மேலே இருக்கிறது. சுவாதிஷ்டானம் என்பது இதுவரையில் லிங்கம் என்று சொல்லி வருகிற மூத்திர துவாரத்தினுடைய அடியில் இருக்கின்றது. மணிப்பூரகம் என்பது இதுவரையில் நாவி என்று சொல்லி வருகிற தொப்புள் அடியோடு சேர்ந்திருக்கிறதாகும். அநாதகம் என்பது இதுவரையில் இருதயம் என்று சொல்லி வந்திருக்கிற மார்பினுடைய மத்தியமான, அதாவது நடுவிலான நெஞ்சி குழியிலாகும். விசுத்தி என்பது இதுவரையில் கண்டம் என்று சொல்லி வந்திருந்த தொண்டை குழியிலாகும். ஆக்ஞா என்பது லலாடமாயிருக்கின்ற புருவ மத்தியமாகும். இவ்விதத்திலுள்ள 6 ஆதாரங்களும் மேலே சொல்லி வந்த இடங்களில் எவ்விதத்திலாகும் இருக்கிறது என்று உம்முடைய நம்பிக்கை? அவைகள் ஒவ்வொன்றும் படிப்படியாய் மேலே மேலே இருக்கிறதென்றும் அவைகளில் ஒவ்வொரு படியாகிய ஆதாரம் கடந்து கடந்து பிராணன் பிரம்மரந்திரத்தில் சென்று சேருகிறதாகும் என்று என்னுடைய நம்பிக்கை. அப்படியானால் மூலாதாரம் என்பது எது? மூலாதாரம் எங்கே இருக்கிறது? மூலமாய் இருக்கிற மலத்துவாரத்தோடு சேர்ந்திருக்கிறதானால் அதற்கு மூலாதாரம் என்று சொல்லுகிறது. ஆனால் பிராணம் நமக்கு உள்ளிலோ வெளியிலோ இருக்கிறது? பிராணன் உள்ளிலாகும் இருக்கிறது. உள்ளில் இருக்கிற பிராணனை மலத்துவாரம் வழியாய் கடத்தி கொண்டு போகின்றது எவ்விதத்திலாகும்? அதுவுமல்லாமல் தாங்கள் சொன்ன பிரகாரம் மலத்துவாரம் தான் மூலாதாரம் என்பதானால் அந்த வழியாக ஜீவனை பிரம்மரந்திரத்தில் கொண்டு போக வேண்டுமானால் நமது உள்ளில் உள்ள ஜீவனை வெளியில் விட்டு அல்லாமல் முன் சொன்ன மலத்துவாரத்தின் வழியாக மேலே கொண்டு போக முடியுமா? முடியாது. அவ்விதம் உள்ளிலுள்ள ஜீவனை வெளியில் விட்டால் என்னவாகும்? சபம், அதாவது பிணவாய் போகும். அப்பொழுது நீர் சொன்னதான மலத்துவாரம் என்பதுதான் மூலாதாரம் என்றால் உள்ளில் இருக்கும் ஜீவனை வெளியில் விட்டால் சபமாய் போகும் என்று நீரே சொன்னீர். அப்படி இருக்க மூலாதாரம் மலத்துவாரமாய் இருப்பதற்கு வழி உண்டா? வழி இல்லை. அதுவுமன்றி ஆதாரங்கள் ஒவ்வொன்றும் மேலே மேலே அடுக்கடுக்காய் இருக்கிறதென்றும் அவைகளில் பிராணன் ஒவ்வொன்றும் கிரமப்படி தாண்டி தாண்டி பிரம்மரந்திரத்தில் சேர வேண்டுமென்றும் சொல்லி இருக்கிறதல்லவா? அது நம்முடைய மலத்துவாரம் முதல் பிரம்மரந்திரம் வரை அடுக்கடுக்காய் இருக்கிறதில்லை.
என்பதை குறித்து உதாரணம் சொல்லுகிறேன். அதாவது தனியாக ஏதாகிலும் ஒரு வழியாக போகும்போது திடீரென்று நமக்கு தெரியாமல் ஒரு வெடி சத்தமோ வேறோ கேட்டு நாம் திடீரென்று பயப்படும் போது நம் ஜீவன் என்னவாகிறது? அப்பொழுது நமது ஜீவன் திடீரென்று மேலே ஏறி போகிறது. அது எவ்விடமிருந்து ஏறி போகிறது? நமது உள்ளில் இருந்தோ வெளியில் இருந்தோ? நமது உள்ளில் இருந்தேதான். அப்படி உள்ளில் இருக்கின்ற ஜீவன் திடீரென்று மேலே ஏறி போனால் அவர் எந்த நிலையில் இருப்பார்? அவருக்கு யாதொன்றும் தெரியாமல் யாதொரு உணர்வும் தெளிவுமில்லாமலும் விழுந்து கிடப்பார். அதற்கு காரணம் என்ன? ஜீவன் மேலே போனதினால். அப்பொழுது நமக்கு மலத்துவாரம் முதல் 6 ஆதாரங்கள் அடுக்கடுக்காய் மேலே போவதற்கு இருந்ததானால் நாம் பயப்பட்டு ஜீவன் மேலே ஓடி போகும்போது நீர் மேல் சொல்லிய ஆதாரங்கள் ஒன்றுமே காணுவதற்கில்லை அல்லவா? அப்படி இருந்திருக்குமானால் ஜீவன் அவைகளை தட்டி திறந்திருக்க வேண்டுமல்லவா? அதுவும் உண்டாகவில்லை அல்லவா? அதுவுமன்றி நாம் தூங்கும்போது நம்முடைய ஜீவன் நமது உள்ளிலேயே கதாகதம், அதாவது நடனம் செய்து கொண்டிருந்தது. அதற்குத்தான் சமீரணன் என்று பெயர். சமீரணனை பற்றி முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமீரணன் உள்ளிலேயே மேலும் கீழும் கதாகதம், அதாவது நடனம் செய்து பிரம்மரந்திரத்தோடு தாக்கிக் கொண்டிருக்கின்ற கதியாகும். அப்பொழுதும் 6 ஆதாரங்கள் அடுக்கிடுக்காய் உள்ளதாக காண்கிறதோ அறிகிறதோ இல்லை. தவிர மூலம் என்றால் என்ன? மூலம் என்பது தூர், அதாவது அடி, அதாவது உற்பத்தி ஸ்தானம். அப்படியானால் நம்முடைய தூர் எது? மேல் சொல்லிய மூலமாயிருக்கிற மலத்துவாரம் ஆகும். இது மிகவும் தப்பிதமாகும். மூலம் என்பது தூராகின்றது. அது முதலில் உண்டாகின்ற ஸ்தலமாகும். அதை மலத்துவாரம் என்று சொல்வதற்கு ஒரு பொழுதும் முடியாது. மலத்துவாரம் முதற்கு ஒரு சிருஷ்டி உண்டாகிறதில்லை. அதற்கு உதாரணம் என்னவென்றால், ஸ்திரீகள் பிரசவிக்கின்றதானால் குழந்தையினுடைய மலத்துவாரம் முதலில் வெளியே வருகிறதுண்டோ? இல்லை. பின் எந்த பாகமாகும் முதலில் வெளிவருகிறது? சிரசு, அதாவது தலை. ஆனால் மலத்துவாரத்திலிருந்து தொடங்கி சிருஷ்டியானதென்றால் மலத்துவாரம் அல்லவா முதலாக வெளியே வர வேண்டியது என்றால் அது அல்ல. மூலம் என்பது தூர். மூலம் அதாவது நம்முடைய சிரசாகின்றது. நம்முடைய சிருஷ்டி சிரசிலிருந்து ஆரம்பிக்கின்றதாகும். சிரஸ் இல்லாதிருந்தால் யாதொன்றும் இல்லை. அதுவுமல்லாமல் நாம் ஒரு உருவம் எழுதுவதானால் அதனுடைய எந்த பாகமாகும் முதலில் எழுதுகிறது? முகம். அப்போது மூலம் எதாகும்? சிரசு. அதல்லாமல் விருட்சம் முதலியவைகள் எங்கே நிற்கின்றன? பூமியில். அவ்விருஷம் முதலியவைகளுடைய உற்பத்தி எதிலிருந்து? வித்திலிருந்து. வித்தின் எந்த பாகத்திலிருந்து முளைக்கிறது? வித்தினுடைய முகத்திலிருந்து. வித்தினுடைய முகம் மேல் பக்கமோ கீழ்ப்பக்கமோ இருக்கிறது? மேல் பக்கத்தில். ஆனால் உலகத்தில் இருக்கிற சர்வ சராசரங்களினுடைய உற்பத்தி எந்த பாகத்தில் இருக்கிறது இருந்து? மேல் பக்கத்தில் இருந்து. அப்பிரகாரம் உண்டாகி பூமியில் இருக்கின்றதாகிய தாவரங்கள் ஆகாரத்தையும் தண்ணீரையும் எந்த பாகத்தினால் எடுக்கிறது? தூரினால், அதாவது உற்பத்தி ஸ்தானத்தால். அதல்லாமல்
தாவரத்தினுடைய கிளைகளுக்கோ அதன் குச்சிகளுக்கோ அக்ரம் அதாவது முளைக்கோ தண்ணீரோ உரமோ அதாவது எருவோ இட்டால் பிரயோஜனப்படுகின்றனவா? இல்லை. நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம வணக்கம்.